ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வினோதினி விஸ்வா சேனலை லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்னென்னா எங்கள் வீட்டோட தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு 26 ரோஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து இது வந்து ஒரு ஒயிட் ரோஸு. இது மண்ணில் பதிச்சு இப்போ எல்லா தளிரும் விட்டுருச்சு. இதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து ஒரு விதமான பட்டன் ரோஸ், சரிங்களா? இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நல்லா செடி வந்து நல்லா முளைக்கும். இது மாதிரி இருந்தால் தான் அதை வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டால் தான் அதில் வந்து நிறையா வந்து தளிர் வரும். அப்புறம் இது வந்து ஒரு ஜாதி மல்லி. இது நிறைய தடவை வாங்கி வச்சுட்டேன். பட் வந்து இது வந்து நல்லாவே வரமாட்டேங்குது. வேறு இடத்துல வச்சேன், 3 செடி வச்சேன், வரமாட்டேங்குது. இது ஜாதி மல்லி மட்டும் எனக்கு ரொம்ப சவாலாக இருக்குது. ஏன்னு தெரில. யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து எல்லோ ரோஸ். இது வந்து நான் எல்லா பூவும் கட் பண்ணிட்டேன். முன்னாடி வந்து காட்டியிருக்கிற ஃபோட்டோஸ் வந்து பூவோடு இருந்தது காலையில். இன்றைக்கி வந்து ஒரு 8 ரோஸ் வந்து நான் பறிச்சிருக்கேன். வெயில் காலனால கொஞ்சம் வந்து பூவை பூக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னன்னு தெரில. இது வந்து ஒரு டபுள் கலர் ரோஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு கிடைச்சதை வச்சு நான் இது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆப்பிள் மரம். பக்கத்தில் வந்து ஒரு 3 சென்ட் இடம் இருக்குது. அதில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்பிள் மரம். இது வந்து மாமரம், ஒட்டு மாமரம். இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுருக்க, பட் இன்னும் ப்ளேஸ் பண்ணல. அதுக்கு கொஞ்சம் கம்பி வேலி போடணும். அதனால் அந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு அதை வந்து நான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். இது வந்து ஒரு ஒட்டு மாமரம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ மரம். இது வெளியில் வைக்கணும். இது வந்து ஒரு நாட்டு மாமரம், செந்தூரம்னு சொல்லுவாங்கள்ல அது. இதுதான் சாரி இது வந்து செந்தூரம். இது வந்து கிளிமூக்கு. இது ரெண்டும் இருக்குது. கீழே வந்து புங்கங்கன்று இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், இதுதான் திராட்சை கன்று. இதுதான் திராட்சை கன்று. திராட்சை செடி வந்து நிழலில் வச்சாதான் வளரும். அதனால் அங்கே இருக்குது. இங்கே வந்து ஒரு வெத்தலை கொடி இருக்குது. 2 வெத்தலை கொடி இருக்குது. இது வந்து ஒரு ஆரஞ்சு ரோஸ். அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை நெல்லி வச்சுருக்கேன். ஒரு கருவேப்பிலை கன்று வச்சுருக்கிறேன். அப்புறம் நிறைய தேக்கு மரம் இருக்குது. ஒரு கொய்யா இருக்குது. அப்புறம் இது ஒரு டபுள் கலர் ரோஸ் தான், இதுவும் இருக்குது. இது வந்து ஒரு ஒயிட் ரோஸு. இப்போ தான் ஒரு மொட்டை வச்சிருக்கு, இன்னும் வரல. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. பட் வந்து செடி வந்து வாடலை. இது வந்து பிளாக் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. பிளாக் ரோஸ்னால் பிளாக் கலர்லேயே இருக்காது, டார்க் மெரூன் கலரில் இருக்கும். ஆனால் அதை தான் வந்து நம்ம பிளாக் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெட் ரோஸ். இன்றைக்கி வந்து 4 பூ பூத்துருந்தாங்க. இவங்களை கட் பண்ணிட்டேன். கட் பண்ண ஃபோட்டோ வந்து உங்களுக்கு முன்னாடி கட்டினில்ல, அதுதான். அப்புறம் இது ஒரு க்ரீம் கலர் ரோஸ். இது ஒரு விதமான ரோஸ் இது. அப்புறம் இது வந்து இது வேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த செடி வாங்கிட்டு வந்தோம். பட் வந்து இது நல்லா தளைஞ்சு பூக்குது. இது ஒரு ரெட் ரோஸ், ஒரு மொட்டை வச்சுருக்கு. இது ஒரு விதமான பிளாக் ரோஸ் தான், இதுவும் இருக்குது. இங்கே ஒரு செவ்வாழை கன்று இருக்குது. இதுவும் வெளியில் வைக்கணும். இது வந்து கடம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இது. அப்புறம் 2 தென்னை மரம் இருக்குது. செவ்வழி மரம் இருக்குது. ஒரு செங்கொய்யா இருக்குது. இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு. இன்றைக்கி தான் பூ பறித்தேன். ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது. இது வந்து ஒரு அரளி செடி. அப்புறம் இது வந்து ஒரு பாம் ட்ரீ. இது வந்து சாதாரண பாம் ட்ரீ தான், ஃபிஸ்டல் கிடையாது. எலுமிச்சங்கன்று இருக்குது. மகிழ மரம் ஒன்று இருக்குது.